அனைவருக்கும் வணக்கம். நீங்க ரெகுலரா ஜெராக்ஸ் எடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, சில சமயத்தில ஏதாவது எரர் கோடு காட்டி டிஸ்ப்ளேல வந்து இந்த மாரி ரெட் கலர் சிக்னல் வந்து இந்த மாரி உங்களுக்கு பிளிங்க் ஆயிட்டே இருக்கும். ஒரு சில எரர் கோடு காட்டும். உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாரி E0019 அப்படிங்கிற எரர் கோடு வந்துச்சு அப்படின்னா, அதை எப்படி நீங்களே சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாவே இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். E019 அப்படிங்கிற மாரி எரர் கோடு வந்து உங்கள் டிஸ்ப்ளேல வியூ ஆகும். இப்போ நார்மலாக வந்து டோனர் கொட்டுறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் சின்னதா அந்த பாக்ஸை இப்படி ஓப்பன் பண்ணுவீங்க. இதை அப்படி ஓப்பன் பண்ணிட்டு, இதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா, ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா, சின்ன ஓட்டை இருக்கும். அதுக்குள்ளே ஒரு ஸ்டார் ஸ்க்ரூ இருக்கும். இதை வந்து நீங்கள் அப்படியே மெதுவா கழட்டிருங்க. கழட்டிட்டு அதே மாரி பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா, இந்த டாப்பில் வந்து ஒரு ஸ்டார் ஸ்க்ரூ குடுத்துருப்பாங்க. இதையும் நீங்க வந்து ரிமூவ் பண்ணிட்டு, இந்த டோர வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே லெஃப்ட்ல தள்ளினீங்க அப்படின்னா, இந்த ஃப்ரண்ட் டோர் வந்து தனியாவே வந்துரும். உள்ள பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாரி ஒயிட் பாக்ஸ் இருக்கும். இதான் வேஸ்ட் டோனர் கண்டெய்னரு. இத வெளியில எடுத்துட்டு, இது வந்து உங்களுக்கு ஃபுல்லா இருக்கும். இதனால தான் நம்மளுக்கு அந்த E019 அப்படிங்கிற மாரி எரர் கோடு காட்டுது. இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, வேஸ்ட் டோனர் நெறையா இருக்கும். இத வந்து ஒரு கேரி பேக்ல வந்து இந்த மாரி ஃபுல்லும் ரிமூவ் பண்ணிருங்க. இது ரிமூவ் பண்ணும்போது முடிஞ்ச அளவுக்கு மாஸ்க் போட்டுக்கோங்க. ஏன்னா, இது அங்கங்க பறக்கும். இதனால நெறைய பேத்துக்கு அலர்ஜி ஏற்படுது. இந்த மாரி கம்ப்ளீட்டா வந்து சேஃபா வந்து இந்த மாரி கொட்டிருங்க. ரிமூவ் பண்ணிட்டு இந்த வேஸ்ட் டோனர் உங்களுக்கு இந்த மாரி நெறையா இருக்கும். இதை சேஃபாக அந்த ஒரு ஓரமாக வச்சுருங்க. வச்சுட்டு இந்த பாக்ஸை வந்து அப்படியே வந்து லைட்டாக வந்து கீழே ப்ரெஸ் பண்ணணும். ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி கொடுத்துருப்பாங்க. லேசாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்படி லாக் பண்ணி விட்ருங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ரண்ட் டோர் கழட்டின டோரை வந்து ரைட் ஹேண்ட் சைடு வந்து ஃபஸ்ட்டு லாக் பண்ணிடுங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா, வழக்கமாக நம்ம 2 ஸ்க்ரூ கழட்டணும். அதே மாதிரி இங்கே 2 ஸ்க்ரூ போட்டுவிட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ மிஷினை ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணுங்கள். உங்கள் மிஷின் வந்து ரெடி ஆயிரும். இந்த 3035, 2870, 3530, 3225 இந்த மாதிரியான மீடியம் டியூட்டி எல்லாத்துக்குமே வந்து இந்த மாதிரியான மெத்தடில் தான் நீங்கள் வந்து வேஸ்ட் டோனர் ரிமூவ் பண்ணணும். பொதுவாக பார்த்தீங்கன்னா, ஒரு 50,000 காப்பிக்கு ஒரு டைம் வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இந்த E019 இஷ்யூ வந்து உங்களுக்கு வராது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.